ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை மீண்டுமாக வாழ்த்துகிறேன். தேவன் கிருபையாக நம்மை நம் குடும்பங்களை கண்மணி போல பாதுகாத்து ஜீவன பலம் கொடுத்து தேவன் வழிநடத்தி வந்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். தேவன் கடந்த நாட்களாக தேவன் அநேகமாயுதமாக அற்புதங்களை செய்து நடத்தி வந்திருக்கிறார். அதுக்கு நன்றி செலுத்தலாம். வேகமாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கலாம். The book of 1 King chapter 1 verse 16 and 17. 1ನೇ ಅರಸ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 16-17 ವಾಕ್ಯ ಓದೋಣ. Let us read the book of 1 King 1st chapter verse 16 and 17. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியானுக்கு ஆணையிட்டீரே. எனக்கு அருமையான தேவசனத்துல இந்த இடத்துல ஒரு ஸ்திரீயோட பிரேயர் எப்படின்னா, உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்துல ஆணையிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன்? ஸோ இன்னைக்குடைய செய்தி என்ன? தேவன் நம்மளோட வாழ்க்கையில ஆணையிட்ட காரியத்தை அவருக்கு ஞாபகப்படுத்தி அவருக்கு பெற்றுக்கொள்வது. என்ன சொல்லுங்க? இன்னைக்கு செய்தி என்ன சொல்லுங்க? தேவன் நமக்கு ஆணையிட்டதே என்ன பண்ணுமா? என்ன செய்யணுமா? அவருக்கு தெரியப்படுத்தி என்ன பண்ணுவது? பெற்றுக்கொள்வது. என்ன சொல்வது? என்ன பண்ணுவது? அப்ப தேவன் அநேக காரியத்தை தேவனிடத்தில் 3 ஒன்று சொல்லுவது. என்னது? சொல்லுவது. 2வது வாக்களிப்பது. என்னது? 2வது. 3வது ஆணையிடுவது. புரியுதானது? என்ன சொல்லுங்க? சொல்வது, வாக்களிப்பது, ஆணையிடுவது. சொல்வதற்கு, வாக்களிப்பதற்கு, ஆணையிடுவதற்கு என்ன வித்தியாசம்? சொல்வது, வாக்களிப்பது, ஆணையிடுவது, இது எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. என்னோட செய்தியின் தலைப்பு ஆணையிட்டதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இது யார் நிறைவேற்றினார்? தாவீது நிறைவேற்றினார். அப்ப தாவீதே நிறைவேற்றும் போது கர்த்தர் கூட நிறைவேற்றான் தான் இன்னைக்கோட செய்தியின் தலைப்பு. ದೇವರು ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಆಣೆ ಇಡ್ತಾರೋ ಅದು ಖಂಡಿತ ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. ಇಲ್ಲಿ ಮಾಡಿದ ಒಬ್ಬ ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯ, இங்க செய்தது சாதாரண மனுஷன், அது தாவீது ராஜா. வேதம் சொல்லுகிறது, ஆணையிட்ட மனுஷனுடைய உடல் என்ன ஆயிடுச்சு? அழுகி போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல தாவீதின ಶರೀರ ಕೊಳೆತು ನಾಶವಾಯಿತು. ಏನಾಯ್ತು? ಕೊಳಸ್ತಿನ ಅವಸ್ಥೆಯಲ್ಲಿತ್ತು அப்படின்னா, ஆனா அந்த அழிவிலிருந்து ஜீவன் கொடுத்து உயிர் தெழுந்த ஆண்டவர் தாவீதுக்கு ஆணையிட்டவர். என்ன பண்ண? தாவீதுக்கு ஆணையிட்டவர். எனக்கு அருமையான தேவச்சனங்களை இந்த இடத்துல வாசிக்கும் போது பிரியமானவர்களே ஞாபகப்படுத்தலாம். யாரு? பத்சேபாள் என்ன பண்றா? தாவீதுக்கு என்னான்ட்டு இல்ல, உனக்கு பிறகு என் குமாரனை சிங்காசனம் ஆணையிட்டிருக்கு. என்ன பண்ணிக்கிறேன்? எங்க சொன்னார் இவரு? பொதுவா இந்த மாதிரி விஷயங்களை எங்க சொல்லுவாங்க? வீட்டின் அறையில. இந்த மாதிரி வார்த்தைகளை வீட்டின் அறையில. நமக்கு வீடு அது தேவனுடைய சபை. என்னது? தேவனுடைய சபை தான். இயேசுவோட பிள்ளைகளுக்கு பைபிள் சொல்லுது, அவருடைய பிரகாரங்களிலே தங்கியிருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? அவர் ஆறுதலி தங்கிருவந்தே ஆரிசுக்கொண்டவர் தன்யர்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல பிரியமானவர்களே எங்க சொன்னார் என்ற வார்த்தை இல்லை. என்ன எங்க சொன்னார் என்ற வார்த்தை எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. என்னது? எந்த சொன்னாலும் அங்க சொன்னீரே, அங்க வாக்களித்தீரே. உதாரணத்துக்கு சவுலுக்கு தேவன் ராஜாவை உயர்த்த போது அமலேக்கரை சாவடிக்க சொல்றார். என்ன சொல்றாரு? ஏன் அமலேக்கரை சாவடிக்க சொன்னாரு? சவுல் கிட்ட அமலேக்கர் யாரும் மிச்சம் வைக்காத, அவனோட என்னது ஜனங்களையும் ஆடு மாடு எல்லாத்தையும் சாவடி. ஏன் சொல்றாரு? அந்த வனாந்தரத்தை தடை பண்ணாங்க. அப்படின்னா அந்த சொன்ன வார்த்தையை கர்த்தர் ஞாபகம் பண்ணி என்ன பண்றாரு? அங்க நடந்த ரெக்கார்டு இங்க சொல்றாரு. இப்படி பெத்சபா கிட்ட தாவீது எப்ப வாக்களித்தான்னு தெரியாது. என்ன தெரியாது? எப்ப வாக்களித்தாருன்ட்டு. இந்த வாக்களித்த காரியத்தை யார் ஞாபகப்படுத்துகிறான்னு சொல்லி வசனத்தை வாசிக்கலாம். அந்தந்த வாக்கியத்தை படிச்சுட்டு வாங்க. 11ஆம் வசனம் படிச்சுட்டு வாங்க.
யார் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துறாங்க? ஆ சாலமோனின் தாயாகிய ஆ பத்சேபாளை நோக்கி, ஆ நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆ ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? ம் இப்போது உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படி நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீ தாவீது ராஜாவின் இடத்தில் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? போதும். என்னது? இந்த பத்சேபாளுக்கு தாவீது அளித்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை மறந்துட்டு இருக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? யார் மறந்துட்டு இருக்கிறான்? இல்ல தாவீது மறக்கல, பத்சேபாலே மறந்துட்டு இருக்கிறான். தாவீது மறக்கல. என்ன பண்ணல? தாவீது என்ன பண்ணல? எப்படி மறக்கலன்னு நீங்க சொல்ல முடியும்? உறுதியா எப்படி சொல்ல முடியும்? நீங்க அவர் மறக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் யாரையே மறக்கலன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அம்மா பாடுறது வேற, சில மக்களுடைய நல்ல கருத்து எதுவுமே மறக்கல, எப்படி அதை சொல்ல முடியும்னு கேட்கிறேன். அது அந்த 1 ராஜாக்கள் 1:2 அதிகாரத்துல ஒருத்தர் பத்தியே சொல்லிட்டு வரா. அதுல ஒரு குடும்பத்தை குறித்து சொல்றாரு. ஒரு கோத்திரம், அந்த பேர் மறந்துட்டு, அந்த கோத்திரத்தின் பேர் இந்த 2 அதிகாரத்தை பேனா ஆணை ஃபுல்லா ஆணையை தும்பிட்டுக்கிறேன். ஆணை எப்படின்னா உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இன்னைக்கு அப்படின்ட்டு வந்துட்டுக்கிறேன். ஆணை இல்லாம போகக்கூடாது. என்னன்னு எத்தனோ வருஷம் ஆணை ஆண்டவர் இட்டுக்கிறார். அது உங்களுக்கு ஞாபகப்படுத்துற வேலை தான் நாத்தான் தீர்க்கதரிசியோட வேலை. என்னது? நாத்தான் தீர்க்கதரிசி யாருன்னு போது, ஒன்று ஆவியானவர், ஒன்று யாரு? ஆவியானவர். பைபிள் சொல்லுது, நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னபடி என்று அறியாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவாரா? ஆவியானவர் தாமே வாக்கு கடலை பெருமூச்சியோட செய்வார். நீங்க பேச வேண்டியது என்ன தெரியல என்ன பண்ணுவாரா? ஜெபிக்க தெரியல ஆவியானவர் உதவி செய்யறாரு. பேச வேண்டியது என்ன பேச தெரியல என்ன பண்ணுவாரா? நீங்க பேச வேண்டியது அபிஷேகம் என்ன பண்ணு, பெற்ற அபிஷேகம் உங்களை போதிக்கும். நீங்க வழியில் நடக்கும்போது இடது பக்கம் வலது பக்கம் சாயும் போது வழி இதுவேன்ட்டு என்ன பண்ணுமா? போதகரின் சத்தம் காதில் என்ன பண்ணுமா? விழுமா. இது 1 யோவான் 2:28, ஏசாயா 18:30 அதிகாரம் 18-19 வசனம், இப்படி பல இடத்துல இருக்குது. அதாவது இந்த சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் இருக்குது. இப்ப பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த அநேக வார்த்தைகள் உண்டு, அநேக வார்த்தைகள் உண்டு, அநேக வாக்குத்தத்தம் உண்டு. எனது வாக்குத்தத்தம் எப்படி இருக்குது பைபிள்ல? ஆமென்று. அப்புறமா தேவன் செய்த ஆணை இருக்குது. ஆணை எப்படி ஆணை எழுது? கல்யாணத்துக்கு வரையானா? ஆமா வரேன். ப்ராமிஸ் வரேன், ப்ராமிஸ் பண்ணி சொல்லு. என்ன? சத்தியமா வரேன் மம்மி, சத்தியமா வரேன். அது இதுதான் ஆணையிடுறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆணையிடுறது இருந்தால் பிரியமானவர்களே, கர்த்தர் அநேக இடத்துல ஆணையிட்டார். மனுஷனை அழிக்க மாட்டேன் ஆணை எப்படி பண்றார்? கையெழுத்து எப்படி போடுறார்? மனுஷனை நீ தண்ணியில் அழிக்க மாட்டேன் எப்படி கையெழுத்து போடுறாரு? அப்படின்னா நீங்களும் ஒரே பெண் வச்சிருப்பீங்க, காஞ்சி பெண். ஆண்டவர் 7 இங்க் வச்சுக்கிற பெண் வச்சு அப்படி சைன் பண்றாரு. அதான் ஆணை. புரியுதா? இஸ் a ரியல் ஃபேக்ட். 7 கலர் இருக்கிற பெண்ணை அப்படி வச்சு இப்படி கையில் போட, அது இன்னும் ஒரு வருது. அப்பப்போ என்ன பண்ணது வருது. நீங்க என்னது கொடகு, மூணாறு, கொடைக்கானல்லாம் போனதை பார்க்க முடியும். இங்கே உட்காந்து நேஷன்புரம், மத்திக்கரை, கோம்பு நகரம், இல்லை MS பாலம் தான் எல்லாம் பார்க்க முடியாது. நம்ம முடியாது. அங்கெல்லாம் போனால் தான் அந்த ரெயின்போ பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனத்துல பாருங்க, தாவீது எப்போ சொன்னான்னு தெரியாது, வசனமே இல்லை. எப்போ சொன்னான்ட்டு தேவனுங்களுக்கு சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கிறதா? கர்த்தர் சொன்ன வார்த்தைகளோ வாக்குத்தத்தங்களோ ஆசீர்வாதங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அநேக ஞாபகம் இருக்குது. என்னது? எப்போ எங்க என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்குது. நம்ம நிறைய காரியம் இருக்குது. சொன்னார் இப்படி இல்லை இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொன்னார். நான் சின்ன வயசுல ஏழைங்க, நம்ம அப்பப்போ வீட்டில் சொல்லுவேன், நம்ம ஏழைங்க தான், ரொம்ப அழிக்க மாட்டோம். ஏழை குடும்பத்தில் தான் கர்த்தர் நல்ல நிலைமையில வச்சுக்கிறார். அந்த 7 ஃப்ளைட்டில் டாட்டா ஃப்ளைட்டை பார்த்து டாட்டா டாட்டா டாட்டானு ஃப்ளைட்டு டாட்டா டாட்டான்ட்டு. எங்கள் வீட்டில் இருக்கிற டியூஷன் பசங்க திடீர்னு போய் ஃப்ளைட்டுன்ட்டு அப்படியே சந்தோஷப்படுவாங்க. அப்படியே எல்லா ஃப்ளைட் போய் நிற்குதுன்ட்டு. அப்படி உண்மையிலே நான் ஒரு சந்தோஷப்பட்டேன். அதில் ஓப்பன் பாத்ரூம் வேறு இருக்குமா, பாத்ரூம் உட்காந்து மேலே வரும். அப்படியெல்லாம் நீ இந்த சின்ன வயசில். ஸோ இப்படி இருக்கும்போது பிரியமானவர்களே, ஒரு நாள் ஊழியக்காரர்
வீட்டுக்கார் வந்து அவங்க வீட்டுக்கார் போய்க்கிறாரு, இந்த அம்மா போனோம் நீ விசுவாசிக்கணும். வீட்டுக்கார் ஃப்ளைட்டில் உட்காந்துக்கிறா, விசுவாசிக்கணும். இந்த அம்மா கூட விசுவாசித்தா அவர் வீட்டுக்கார் போயிட்டு வந்து ஃப்ளைட்டில் இவங்க கூட்டின்னு போவாங்க. நீங்கள் யார் ಹೋಗೋದು ಬೇಡ, ஐயோ மக்களோட போகணும்னா கூட்டின்னு போக மாட்டார். எதுங்கிட்டார் ಹೋಗ್ತೀನಿ நானும் என் குடும்பமாக என்ன பண்ணுறோம், கத்தரே செய்வார். கத்தர் குடும்பத்தோடு போகிறோன்னா கண்டிப்பாக போகும், தேவன் செய்வார். அதை சில நேரத்தில் பிரியமானவர்களே தேவன் ஆணையிட்ட காரியங்கள் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சின்ன வயசு சொல்லும் போது திடீர்னு ஊழிச்சு வரும்போது ஃபர்ஸ்ட் வார்த்தை, மகனே உன்னை அநேக தேசத்தில் கொண்டு போகிறேன். நாங்கள் அது ஃபஸ்ட்டு நாள் அந்த ஊழியக்கார அம்மாவை சந்திக்க போகிறேன். அவங்க இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகருங்க, கத்தர் உன்னை ஊழியக்காரா மாற்ற வருவார் அப்படின்னு. ஊழியக்காரர் என்னான்னு தெரியாது, பாஸ்ட்னு தெரியாது, தேவர சேவக்காரங்க அதுவும் தெரியாது எனக்கு. ஃபாதர் என்னாங்க அப்போ தான் பிடிச்சோ ஃபாதர் ஆக் பண்ணுறாரு, உன்னை அநேக தேசங்களுக்கு கொண்டு போகிறான்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு 17 வருஷம் எங்கே கூட்டும் போல ஆண்டவர் என்ன பண்ணல, 17 வருஷம் எங்கேயும் கூட்டுன்னு போகல. அப்போ போகும்போது என்ன ஆயிடுச்சு, நான் கூட்டும் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், ஏர்போர்ட்டில் யாரான விடுறதுக்கு வாசல் படி நிற்க வச்சார். என்ன பண்ணார், ஏர்போர்ட்டில் யாரும் ஓடுறதுக்கு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புறதுக்கு விட்டு அப்படியே ஒரு 100 டைம் போயிட்டு இருக்கிற ஏர்போர்ட் கிட்ட நின்று பார்த்துனே இருப்பேன். அப்போ கிளாஸ் எல்லாம் தெரியும், இப்போ தான் எல்லாம் மூடிட்டு இருக்கிறாங்க, நல்லா அந்த ஃப்ளைட் நிற்கிறது தெரியும். அவங்க போகிறது நான் எப்போ போவேன் எப்போ போகணும். முதல் முறை பிரியமானவர்களே கொரியாவுக்கு, சிங்கப்பூர், மலேசியா 3 நாட்டுக்கு போகும்போது ஃப்ளைட்டில் முதல் நாள் உட்காரேன். அப்போ தேவன் ஆணையிட்டது எப்போ ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஆஃப்டர் 17 இயர்ஸ், எத்தனை வருஷம் கழிச்சு, 17 வருஷம் கழிச்சு பைபிள் யாருக்கு மிராக்கல் நடந்துச்சு, யாருக்கு, யோசேப்போட வாழ்க்கையில். யார் வாழ்க்கையில், தாவீதோட வாழ்க்கையில். ஆஃப்டர் 17 இயர்ஸ், ஆஃப்டர் கெட்டிங் எ ப்ராமிஸ், தேவன் தன் கொடுத்த வார்த்தைகளை அதை நிறைவேற்ற 17 வருஷம் யோசேப்பு வெயிட் பண்ணா, தாவீது வெயிட் பண்ணான். இந்த இடத்துல பிரியமானவர்களே இப்படி தேவன் ஆணையிட்ட காரியங்களை தேவன் நிறைவேற்றும்படி சில நேரத்தில் நாங்கள் மறந்து போனாலும், இஃப் யூ ஹவ் ஃபர்காட்டன், தேவன் யாரை கொண்டாலும் கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். அது ஊழியக்காரராக இருக்கலாம், ஆவியானவர் இருக்கலாம், இல்லை வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார், ஞாபகப்படுத்துவார். இங்கே டைரக்டாக கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புறேன்னா, நீ சும்மா உட்காந்துக்கிற, உனக்கு வர வேண்டிய பிளஸ் தாவீது சொன்னானே, அவள் கேட்டு யாவாக எழுது நீங்க கொத்துன்னு கேட்டுக்கலாமாச்சு, என்ன சொல்லிக்கலாமாச்சு. எப்போ சொன்னார், உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி, எங்கே இல்லையே எழுது. அது பெஸ்டபாகிட்ட நான் குமாரனை பண்ணிட்டு என்ன பண்ணல, பண்டன் சொல்ல சொன்னது தாவீதுக்கு, உனக்கு பிறகு உன் குமாரன் சிங்காசோக்கர் கர்த்தர் அவங்க சொன்னது இதே தீர்க்கதரிசிமார் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணல, 6 தலைமுறைன்னு ஒரு சிங்காசனம் உட்கார்ந்து இவர் மூலமா தான் சொன்னார். ஆனா இந்த அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. அவளுக்கு இந்த அம்மா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க, விச் ட்ரைப் ஷி பிலாங்ஸ், எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த அம்மா, எந்த கோத்திரத்தை சேர்ந்த, இத்தியர். என்னது ஹிட்டியூஸ், என்னது இத்தியர், என்னது ஹிட்டியூஸ் அப்படின்னா இத்தியர். இத்தியர் யார் என்றால் ஆதியாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நோவாவோட பேரம், என்னது அந்த பேர வம்சம், ஆதியாகமம் 10:15 இருக்குது. என்னது நோவாவோட கிராண்ட் சன்ஸ், அந்த ஃபேமிலி சார்ந்தவர்கள். எப்படி இவளுக்கு அந்த தேவன் வந்து அந்த சில தவறு நடக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்கள தள்ளி விடும்போது மீண்டுமாக எப்படி இத்தியருக்கு ஆண்டோட பிள்ளைகள் உறவு கிடைக்குதுன்னா, ஏசா வந்து இந்த இத்திய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். என்ன பண்ணுறான் ஆதியாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் பண்ணா கூட என்ன பண்ணுறான், ஏசா என்ன பண்ணுறான், ஏசா கிட்ட எவ்வளோ பிளஸிங்ஸ் இருந்துச்சு, how much blessing has God, என்னது அது எப்படி வாங்கினா, கெஞ்சி ஒன்னாகிலன்னு சொல்லி வாங்கிக்கிறான். அது சும்மா பேக்கா பிட்டு சொல்லுங்களேன், இஷ்டம் இல்லாமல் கொடுக்குது, வேண்டா வெறுப்பா கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் ஒன்று ஆசீர்வாதம். எப்போ அந்த இத்தியர்கள் இந்த ஏசாவை திருமணம் பண்ணுகிறாங்களோ, தேவ குலத்தில் ஒரு பாகமாக இணைகிறாங்க. என்ன ஒரு பாகமாக, முழு ஆசீர்வாதம் அல்ல. என்னால இப்போ தேவனுக்கு என்று பாய் போடுறோம், கூட்டுறோம், இதெல்லாம் பண்றோம், ஸ்மால் பிளெஸிங்ஸ். தேவனுக்காக ஊழியம் அதான் ஃபுல் பிளெஸிங்ஸ். தேவனுக்காக ஊழியம் அது என்னதான், என்னது முழு ஆசீர்வாதங்கள். எனக்கு அருமையான தேவன் இந்த இடத்துல என்ன வாசிக்கிறேன்னா, எந்த கோத்திரம் சபிக்கப்பட்டதோ அந்த கோத்திரத்திலிருந்து இந்த குடும்பம் புறப்படுகிறது. இந்த குடும்பம் ஆதியாகமம் புஸ்தகம் 23ஆம் ஏசா திருமணம் செய்த மூலமாக ஆசீர்வாதத்தில் ஒரு பங்காய் மாறுகிறது. என்ன பண்ணுகிறது, பங்கா மாறுகிறது. இந்த குடும்பம் என்ன பண்ணுதுன்னா, யோசுவா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி, நியாயாதிபதி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முழுசா நீங்க படிச்சீங்கன்னா, கானான் தேசத்திலே ஒரு ஜாதியாக பிரபலம ஜாதி, எப்படி ஒரு கட்சி இருக்குமே, ஒரு கட்சி எப்படி அந்த ஃபேமஸ் ஆகுது, எக்ஸாம்பிள் சிவசேனை என்ற ஒரு கட்சி இருக்குது.
இந்தியாவில் எங்கும் இல்லை, மகாராஷ்டிராவில் ஒரு பிரபலமாக. அதே போல கானான் தேசத்து இருக்கிற அந்த அந்த ஜனத்தின் நடுவில் இத்தியருடைய லேண்டை கிரியேட் பண்றாங்க. இத்தியருடைய நிலம் என்னது, they are creating their own என்று சொன்னாங்களா ரூலிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். எப்போ அவங்க வந்து அந்த யோசுவா 1:4 படி, நியாயாதிபதி 1ஆம் அதிகாரத்தின்படி தன்னுடைய ஆளுகையை ஸ்தாபிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அந்த ஆளுகையிலிருந்து பராக்கிரமசாலிகளை கர்த்தர் எழுப்புறார். யார் எழுப்புறாரு? யார் எழுப்புறாரு? அதிலும் யார் உண்மையா இருக்கிறவங்க, ராஜாவுக்கு உண்மையா இருக்கிறவங்க. ஏப்பா யுத்தத்துக்கு போய் வந்துகளை, நீ போய் சாப்பிட்டு வீட்டில் மனைவியோடு படுத்துக்கணும். என்ன பண்றா அந்த அது என்ன பண்றா என்ன பண்றா வேலைக்காரோட தூங்கி நிற்கிற, அங்கே தூங்குறான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி டெடிகேட்டட் பீப்புள் அந்த குடும்பத்தில் வந்தவங்க தான் பெத்சபா. இப்போ புரியுதா உனது? பெத்சபா என்பதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் பெத்சபா? நான் சொன்ன வார்த்தை புரிஞ்சுங்குதா உங்களுக்கு? பெத்சபா என்றால் ஆணையின் மகள், த டாட்டர் ஆஃப் ஓத். என்னது? இவளுக்கே தெரியாது. அவன் பேர் வைக்கும்போது டாக்டர் ஆஃப் ஓத் அப்படின்னா ஆணையின் மகள். என்னது? பிரமாணம் தான் மகள்னு சொல்லி. என்னது? இன்னொரு விஷயம் தெரியுமா? இத்தியர் என்றால் அவங்களோட இத்தியர் அப்படிக்கு அர்த்தம் என்னன்னா டெரர் அப்படின்ட்டு வரும். என்னது? இத்தியர் விக்கிபீடியாவில் போய் பார்த்தேன்னா என்ன டெரர் வரும், இன்னொன்று ஜெயிண்ட் வரும், இன்னும் த பீப்புள் ஹூ கிரியேட் த ஃபியர்ன்ட்டு வரும். என்ன வரும்? இன்னும் கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் பாருங்க. வசனம் போயிடுச்சுன்னா கிடைக்காது. உட்காந்து ரொம்ப நாள் பிரயாசப்பட்டு இந்த வசனத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஏதோ ஒரு இடத்துல கேட்டதில்லை. ஒருவேளை எங்கன்னா கேட்டிருந்தா ஒரு வார்த்தை எடுத்திருப்பேன், முழு செய்தி எடுக்க மாட்டேன். முழு செய்தி எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண மாட்டேன். தலைப்போ இல்லை சென்ட்ரல் வருதோ லாஸ்ட் ஒரு வார்த்தை எடுத்து தேவன் எனக்கு கொடுக்குற வார்த்தையை வச்சு நான் பிரசங்கம் பண்ணுவேன். உட்காந்து அதிக பிரயாசப்பட்டு எடுக்கிறேன். இத்தியர் என்றால் என்னது? டெரர், பயங்கரமானவர்கள். இத்தியர் ராட்சத வம்சத்தார். இத்தியர் என்றால் ஜனத்துக்கு பயத்தை உருவாக்குகிறவர்கள். யாரோ இவர்கள்? ஜனத்துக்கு பயத்தை என்ன செய்கிற உருவாக்குகிறவர்கள். எனக்கு அருமையான தேவச்சனங்களே, இந்த ஜனங்கள் அந்த ஜனத்தில் கர்த்தர் எப்படி உரியாவே உண்மையான ஒரு அதிபதியாய் தேர்ந்தெடுக்கிறார், அதே போல உண்மையுள்ள மகளாக பத்சபாவை தேர்ந்தெடுத்து தேவன் தாவீதுக்கு மனைவியாய் கர்த்தர் மாற்றுகிறார். தாவீது என்ன பண்றார்? தாவீதுக்கு எப்போ புரஜாதிலிருந்து பயத்தை உண்டாக்கி பயங்கரமான குடும்பங்கள், ஜனங்கள் அல்லது நாங்கள் கிறிஸ்துவின் சந்ததியோடு இணைகிறோமோ, தேவ ராஜ்யத்தில் இணைக்கப்படுகிறோமோ, சர்வ சங்கமாகிய ஆண்டோர் எழுதப்பட்ட முதல் பேரான சபையில அங்கத்தினராக மெம்பராக குடும்பத்தராய் மாறுகிறோமோ, கிறிஸ்துவின் குடும்பமாக, விசுவாச குடும்பமாக, கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிணைக்கப்பட்ட மகளாய் மாறுகிறோம். அப்படி மாறின பிறகு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளுக்கு அறியாமலே கேட்காமலே வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன பண்றாரு? கிறிஸ்துவின் குடும்பத்தில் இணைஞ்சோட கர்த்தர் என்ன பண்றாரா? கேட்காமல் என்ன பண்றாரு? ரோமர் 9ஆம் அதிகாரம் தெரியும். இவர்கள் இஸ்ரவேலர்களே, இவளுக்கு புத்திர சிவகாரம், வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், ஆராதனை இதெல்லாம் தானா கேட்காம கொடுக்கிறது. தானாவே வாக்குத்தத்தம் எல்லாம் வார்த்தை வேற, வாக்குத்தத்தம் வேற, ஆனா ஆணை வேற. ஸ்பெஷலா இருக்குது ஆணை. நான் சொன்னேன் எங்க கொடுத்தாருன்ட்டு அந்த அம்மாவுக்கு தெரியல. என்ன பண்ணல? ದೇವನ್ ಅಂದು ನಾನು ನಿನ್ನ ಆಕಾಶದಲ್ಲಿ ಆರ್ದ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ சொல்லி ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಮ್ಮ ತಿಳಿಸೋನು. ನಿನ್ನ ದೇವರು ಆಕಾಶದಲ್ಲಿ ಆರುವಂತ ಆಕಾಶದಲ್ಲ ಎತ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ, ಸತ್ತೋಗ್ತೀನಿ ಅಂತ ಅರ್ಥ. ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ அப்படிதான் நினைச்சிக்கிறேன். என்ன நினைச்சிக்கிறேன்? ಆಕಾಶದಲ್ಲಿ ದೇವರು ಆಡ್ತಾನೆ, ಫಸ್ಟ್ ಆಕಾಶ ಆಡ್ದಲ್ಲ ಸತ್ತೋಗ್ತಾನೆ, ಆರೋಗ್ತಾರೆ, ದೆವ್ವ ಆಗಿರ್ತಾರೆ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೆ. அப்புறம் ஃப்ளைட்டில் உட்காரும்போது தெரிஞ்சு ஆகாசத்தில் ஆரோதன் என்னது, ஃப்ளைட்டில் உட்காருது என்னது. இது நான் மறந்துட்டேன். எவ்வளோ வருஷம் ஆஃப்டர் 17 இயர்ஸ் வரல என்ன பண்ண மறந்துட்டேன். ஆனால் அன்னைக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா இறக்குற 242 ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறேன். 242 ஃப்ளைட் ஸ்டில் டுடே எல்லா ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறேன். என்ன அந்த பெரிய ஃப்ளைட் விட்டு இத்தோப்பியன், லுப்தான்சா, அந்த போயிங் அதை விட்டுட்டு மிச்சம் எல்லா ஃப்ளைட்டில் போயிருக்கிறேன். புரியுது? தேவ கிருபை தான் பிரியமானவங்கள. எது சொல்ல வேண்டால் பிரியமானவங்கள, தேவன் இந்த பாராட்டின அன்புகள் இருக்குது பாருங்க. தேவனுடைய அந்த குடும்பத்தில் இணைக்கப்பட்ட உடனே எப்போ தேவன் தன் குடும்பத்திலே, வீட்டிலே, சபையிலே கர்த்தர் நம்மை இணைக்கிறாரோ, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய ஆணை அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. அதை நிறைய விஷயத்தை மறந்துடும். என்ன பண்ண? நிறைய விஷயத்தை என்ன பண்றோம்?
மறந்துடும். அதை மறக்காம இருக்கிறதுக்கு கர்த்தர் அப்பப்ப என்ன பண்றாரு, நமக்கு ஒரு ஊழியக்காரனே தேவன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மூலமாக, தினந்தோறும் வார்த்தை மூலமாக, வசனத்தின் மூலமாக, அல்லது தீர்க்கதரிசிகளை கொண்டு அல்லது வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் என்ன பண்றார், ஞாபகப்படுத்தி வருகிறார். என்ன சொல்றார் நாத்தான் தீர்க்கதரிசி, என்னன்னு சொன்னா நாத்தான் தீர்க்கதரிசி பெத்சபா கிட்ட வந்து, தாவீது ஆணையிட்டானே மறந்துட்டியா? என்னது மறந்துட்டியா? ஞாபகம் இல்லையா உனக்கு? அப்போ ஏசப்பா போன வருஷம் எல்லாம் உங்களுக்கு எத்தனோ வார்த்தைகளே வாக்குத்தத்தமாய் ஆணையிட்டு கொடுத்தா நீங்க மறந்துட்டீங்களா? ஸோ எகெயின் காட்ஸ் இந்த ஆணையை கேட்கறதுக்கு கர்த்தர் எங்க வந்தா? இந்த அம்மா வாசனம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? அரசனை பராமரிக்கிற அறைக்குள்ள வருகிறான். என்ன வருகிறான்? அப்போ நீங்க இந்த ஆணையை, தேவன் நமக்கு கொடுத்த ஆணையை தேவனுக்கு ஞாபகப்படுத்தணும். அது தேவனுக்கு உரிமையை கேட்கணும். அறைக்குள்ள, தேவட அறைக்குள்ள வரணும். எங்க வரணும்? தேவட அறைக்குள்ளாக. யாது தேவட அறை? தேவட ஆலயம். 1000 நாட்கள் சென்ட்ரல் விட்டீங்க. அதனால தான் இருக்கிறேன். ஆகாமியின் கூடாரத்திலே வாசப்பட்டதை காட்டிலும் உங்களுடைய ஆலயத்திலே வாச பண்ணது நல்லது, பாக்கியம் உள்ளது. நான் சொன்ன வார்த்தை புரியுது? ஆகாமியின் கூடாரம்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிடணும். நான் சொன்னேன் கடந்த வாரத்தில் இது மேங்களூர் போகும்போது ரெசார்ட்ஸு, பெரிய ரெசார்ட்ஸு, ஏசி வரும்போது ஏசி ட்ரெயின், அங்கே ஓசி சோறு எல்லாம் இருந்தது. ஆனால் ட்ரெயினும் புக் ஆகிடுச்சு. சண்டே 1 மணிக்கு ட்ரெயின், ஹோட்டலும் புக் ஆகுது, சாப்பாடும் ரெடி ஆகுது, கேப் உட்காந்து நின்ன இடத்துல கேப் கூட்டம் ரெடியாக இருந்தது. அதை விட்டு 550 ரூபா செலவு பண்ணி செப்பரேட்டாக வந்துட்டேன். எதுக்கு? தேவட ஆலயத்துக்கு. ஏன்னா புது வருஷம் இப்பே கை கொடுத்தா ஏற்கனவே என்னது ஸ்தேவான் மாதிரி ஆயிடுது என் நிலைமை. என்னடா அப்படி ஆயிடும், கல்லறை வாங்க அப்படின்ட்டு வேணான்ட்டு வந்துட்டு. 2வது தேவட ஆலயத்தில் இருக்குது. அதாவது முதல் நாளில் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணேன், எக்ஸ்ட்ரா பே பண்ணி அந்த இடத்துல புக் பண்ணி என்ன பண்ணிட்டேன். அதுவும் என்ன பண்ணிட்டேன், வந்த ட்ரெயின் வந்து பஸ் வந்து எல்லா ஜன்னல் க்ளோஸ் பண்ண முடியும். காற்று அடித்து காது நோய் வந்துட்டு 24 hours 2 பக்கம் காற்று மூடவே முடியாது. இது காற்று அந்த ஜன்னல் வந்து க்ளோஸ் பண்ண முடியாத ஒரு வண்டி. காது 2 நோய் வந்துட்டு, இது என்னது காது நோவுது, நான் மனைவிட்டு அடி வாங்கலையேன்ட்டு யோசிக்கிறேன். காத்தா வந்து காதெல்லாம் 2 நாட்டுக்குது. அந்த காத்துக்கு எதுக்கு அருமையான தேவச்சனங்கள் இந்த இடத்துல வாசிக்கிறோம். சில நேரத்தில் கர்த்தர் நம்மளுக்கு ஆணையிட்ட காரியத்தை மறந்துட்டுக்கிறோம். நிறைய விஷயத்தை சொன்னதல்ல, நிறைய சொல்லிக்கிறார் ஆண்டவர். என்ன சொல்லிக்கிறாரு? நிறைய வாக்களித்து இருக்கிறார். ஆனா என்ன பண்ணல, மறந்துட்டுக்கிறோம். ஆணையிட்டு இருக்கிறார், அது கூட மறந்துட்டுக்கிறோம். எங்க சொன்னாரேன்னு தெரியாது. ஆனா ஒரு நாள் வந்து குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, குறிப்பிட்ட டேட் வந்துச்சு. இந்த டேட்டு கரெக்டா தேவன் ஊழியக்காரர் அனுப்புறாரு. ஊழியக்காரர், அப்பா உனக்கு தாவீது ஆணையிட்டானே, நீ மறந்துட்டியான்றார். என்ன சொல்றாரு? அப்படியா? ஐயோ என்ன பண்ணுறது இப்போனா? நீ என்ன பண்ணு, டேரக்டா ராஜா படி நின்றுடு. என்ன பண்ணு, ராஜா படி அது ஃபுல்லா படிச்சுன்னு அழகா இருக்குது, நேரம் இல்லாதபடி அப்படியே சொல்லிக்கிறேன். நேரா என்ன பண்ணிட்டு, நீ லேட்டே பண்ணாத, டேரக்டா ராஜா படி போய் நில்லுட்டு அவ கேட்பார். என்ன பைபிள் வசனம் பாருங்க, வாசிங்க. இல்லம்மா, இல்ல 16 வசனம். 16 வசனம். போதும். என்னது? சும்மா தனி நமஸ்காரம் அட்பில்த்தின் தனியேண்ணா என்ன சொன்னா சொல்லி என்னது என்ன சொன்னோம், ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ ಮಾಡ್ತೀಯಾನೋ. எக்ஸாம்பிள் வந்து சூனியமல் ஸ்திரீ வந்து அந்த எலிஷாவை பார்க்கணுன்ட்டு வரான். வந்த உடனே அவன் வீட்டு வேலைக்காரர் என்ன சொன்னாங்க, சாரி வீட்டு வேலைக்காரர்ல உடன் ஊழியக்காரர் என்ன சொன்னாரு, இல்லை அது வந்து எலிஷா கிட்ட தான். இல்லை அந்த அம்மா பிள்ளை செத்து போன உடனே அந்த தீர்க்கதரிசியை பார்க்க வராங்க. நீ சுகந்தானே, உன் பிள்ளை என்ன பண்ணுவேன், சுகந்தா விசாரிப்பான். அதுவும் மனைவி வந்துக்கிறான்னு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். என்ன பண்ணா, என்ன சொல்றாரு, என்னம்மா என்ன வேணுமா உனக்குன்றார். நீங்க எப்பெல்லாம் தேவ சபைக்கு வர்றீங்களோ, எப்பெல்லாம் தேவ சமூகத்தை நிற்கிறீங்களோ, ராஜாதி ராஜா மீட்டிருக்கிறார். பைபிள் சொல்லுது ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல, உன்னதமான தேவன் சிங்காசனம் மீட்டிருக்கிறார். என்ன உன்னதமான தேவன்
ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14 ஏற்ற காலத்தில் சகாயப்படும்படி தைரியமா கிருபாசன் என்று வாங்கும். எங்க வாங்கும்? கிருபாசன் இங்கிலீஷ்ல என்னது? த்ரோன் ஆஃப் கிரேஸ். எப்படி அது கிருபாசனமாய் மாறுகிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். எப்படி கிருபாசனமாய் மாறுகிறது? சாதாரண சிங்காசனத்தை துதிக்க துதிக்க ஸ்தோத்திர சிங்காசனம் மாறும். அந்த ஸ்தோத்திர சிங்காசனத்தை மீட்டிருக்கிறவர் கிருபை பாராட்டி அது கிருபாசனமாய் மாறுகிறது. ஓகே, இது வந்து ஏசாயா 6ஆம் அதிகாரம், சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 3-6 வசனங்கள், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14 வசனத்து அப்புறமா சிங்காசனத்தோட முறை, த ப்ரொசீஜர் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் த்ரோன் சொல்லப்படுகிறது. நின்னுடனே அவன் என்ன பண்ண, நேரம் அந்த ராஜா இருக்கிற பள்ளி அறை, அப்படின்னா அந்த அறைக்குள்ள செல்கிறா. பிரியமானவர்களே, இன்னைக்கு எனக்கு அருமையான தேவஜனங்களே, அநேக நேரத்தில் ஏன் சர்ச்சுக்கு போகணும், என்ன லாபம், வீட்டிலேருந்தே வழங்கக்கூடாது. இப்போ வர சோம்பேறி இது வந்துட்டு இருக்குது, ஆன்லைன் சர்வீஸ் வந்துட்டுக்குது. என்ன வந்துட்டுக்குது இப்போ? இப்படி பைபிள் படிக்கிறதுக்கும் மொபைல் படிக்கிறது என்ன டிஃப்ரெண்ட், என்ன வருது? இப்படி நேரடி பைபிள் படிக்கிறதுலோ இதுலேருந்து இப்படி படிக்கிறது என்ன வரும்? இல்லை, இது என்ன வரும்? அசுத்தல வருது, இல்லை வருது, மொபைல் எல்லாம் வருது. இல்லை இது படிக்கும்போது கிருபை வருது, இது போது அறிவு வருது, அவ்வளோதான். கிருபை வராது. என்ன வராது? என்ன வரும்? அதுதான் வசனம். எப்படி ஆண்டவர் எப்படி வந்து நமக்குள்ள வாசம் பண்ணாரா? மாம்சமுள்ளவர் வார்த்தையானவர் நமக்குள்ள வாசம் பண்ணாரா? எப்படி வாசம் பண்ணாரா? அதான் அந்த வார்த்தையானது மாம்சமாகி நமக்குள்ள வாசம் பண்ணார். எப்படி நமக்குள்ள வாசம் பண்ணார்ன்றது வார்த்தை இருக்குது. இல்ல, கிருபையும் சத்தியம் நிறந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணி. எப்படி இருக்குது? என்னது? கிருபையும் அவர் நமக்குள்ள. அப்படின்னா இதுல வந்து படிக்கும், அதை தான் பைபிள் படிக்கும் போது கிருபை வருகிறது. இதில் வெறும் நாலேஜ் வருது. ஓ அப்படியா, இப்படியா, பைபிள் சொல்லுது வெள்ளம் வரும், பூகம்பம் வரும்னா அறிவு வரும் தான். என்ன வரும்? இப்போ இது வந்து இப்போ படிக்கிறோம், கடைசி நாட்கள் பூகம்பம் வருது, வெள்ளம் வருதுன்னு அறிவு வரும். அறிவு வரதுனால என்ன வருது? இப்போ பூகம்பம் வரும்னு சொல்லி ஒரு ஊரில் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், பூகம்பம் வருதுன்னுங்க, அறிவு இருக்கிறது. ஆனால் அந்த கிருபை வரணும்னு என்ன பண்ணுவோம்? கிருபை எப்படி வரும்னா, கிருபை எப்படி அது கண்டுபிடிக்கிறது? இப்போ அறிவு இருக்குது, பூகம்பம் வரும், வெள்ளங்கள் வரும்ட்டுக்குது, வெள்ளம் வந்துக்குது, இது அறிவு வந்துச்சு நமக்கு. கிருபை எப்படி வரும்? அந்த வெள்ளத்திலும் தப்பிக்கிறதான் கிருபை. அது இந்த வேத வசனத்தை திறந்து வாசிக்கணும். ஏசப்பாவத வார்த்தையானவர். சர்ச்சுக்குள்ள போன என்ன பண்ணார்? லூக்கா 4ஆம் அதிகாரம் 16-17 சொல்லுது. சர்ச்சு தன் வழக்கத்தின்படி தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் சர்ச்சுக்கு போறார் எவ்ரி வீக். போயிட்டு என்ன பண்ணாரா? வழக்கத்தின்படி மோசையின் நியாயப்பிரமாணம் எடுத்து வாசித்து மூடி அப்புறமா வச்சார். என்னது? படிச்சு. அப்படின்னா படிக்கணும். என்ன பண்ண? வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்க தான் கர்த்தர் கிருபை நம்மளை என்ன பண்ணுவார்? நடத்துவார். இங்க பாருங்க, இந்த இடத்துல பிரியமானவர்களே, அந்த அறை, அந்த ராஜாவின் அறைக்குள்ள இந்த பெத்சபா வருகிறா. வந்தா பெத்சபால் என்னது? பிரமாணத மகளும். என்னது? ஆணைய மகளும். நீங்களாம் ஆணையிட்டு தேவன் ஆணையிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, என்ன பண்ணுகிறாரு? தேவன் ஆணையிட்டு இருக்கிறார். ஆணையிட்ட இந்த மகள் அந்த என்ன பண்றான்? ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள வருகிறான். வந்த உடனே ராஜா கேட்ட, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன ஏன் பேக்கம்மா? அது அப்ப ஏன் பேக்கம்மானோட உடனே அந்த ஆணையை ஞாபகப்படுத்துகிறான். அது யோசித்து பாருங்க. ஆணையை ஞாபகப்படுத்தி என்ன சொல்லிருக்கலாம்? அவரு என்ன சொல்லியிருக்கலாம்? ಈ ಆಣೆ ಬಂದು ನನಗೂ ನಾತಾಂದಿರಸಿಂತಾನೆ ನಡೆದಿದ್ದು ನಿಂಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು சொல்லிக்கலாம். என்ன சொல்லிக்கலாம்? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல, உனக்கு பிறகு உன் குமாரன் சிங்காசனம் மீட்டிருக்கிற ஆளே நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் தாவீது சொல்லப்படுது. இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அப்ப இந்த தாவீதுக்கு வைஃபே ஆகல. என்ன பண்ணல இந்த அம்மா? தாவீதுக்கு என்ன ஆகல? அப்போ எனக்கு அருமையான தேவன். அதுதான் ஆண்டவர் நம்மளை எப்படி எங்க தெரிந்து கொண்டிருக்கிறாரா? இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னாடி. என்னது? தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டா. உலக தோற்றம் முடி கர்த்தர் உங்களை ஆரிச்சு கொண்டுதான். என்ன பண்ணிக்கிறார் கர்த்தர்? நம்மள உலக தோற்றம் முடி உங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3 நினைக்கிறேன்.
எனக்கு அருமையான தேவசனங்கள், இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை முன்குறித்தவர். எப்போ தாவீது வம்சத்தோடு இணைக்கிறாரோ, தாவீது குடும்பத்தோடு இருக்கிறாரோ, சபையோடு வார்த்தையோடு கிருபையோடு தேவ ராஜ்யத்தோடு தேவனுடைய ஞாபக புஸ்தகம் நம்மளோட பேரை இணைக்கிறாரோ, அந்த நாளிலிருந்து நம்ம செய்ய வேண்டியது என்னென்னால், ராஜாவை சந்திக்க, ராஜாவை பார்க்க, ராஜாவோடு பேச, ராஜாவோட நேரத்தை செலவ, ராஜாவின் அரமனைக்குள்ள கடந்து வரணும். பிரியமானவர்களே, எப்போ ராஜாவின் அரமனைக்குள்ள கடந்து வருகிறோமோ, ராஜாவோட வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்னென்றால், எக்ஸாம்பிள் வந்து தாவீது அண்ணாமாரை பார்க்க வரான் யுத்தத்துல. என்ன சொன்னாங்க? யுத்தத்துல அண்ணாமாரை பார்க்க வராங்க. என்ன சொன்னாங்க? அண்ணாமாருங்க, உனக்கு என்னடா வேலை, எவ்வளோ தைரியம், ஆடு விட்டுட்டு இங்க வந்துக்கிறேனோ. ஆனா ராஜா அப்படி சொல்ல மாட்டான். ஏன்டா வந்து எதை பண்ண சொல்ல மாட்டான். என்னது? ராஜா என்ன செய்ய மாட்டான். அப்படி நம்மளுக்கு உடன் பிறந்தவங்க, சொந்த பந்தம் நம்மளை ஒரு மாதிரி பண்ணலாம். ஆனா நான் தகப்பனாகி ராஜாதி ராஜா இருக்கிறாரு. when you come before the Lord, எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் நிற்கிறீங்களோ, அவர் இரக்கம் காட்டுகிறவராக, மனதுருக்கம் உள்ளவராக, என்ன வேணும் கேட்கிற செங்கோலை நீட்டுகிற தேவனாக இருப்பார். என்ன பண்ணுவாரு? செங்கோலை நீட்டுகிற தேவனாக இருப்பார். இன்னைக்கு எனக்கு அருமையான தேவசனங்களே, உங்கள் வாழ்க்கையில என்னென்ன தேவன் ஆணையிட்டு இருக்கிறார். முதலாவதாக ஆணையிட்டவர் யாரு, அதை கொஞ்சம் நேரம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா திருப்பி நம்ம வரலாம். நீங்கள் சங்கீதம் 89ஆம் சங்கீதத்தில் வாசிங்கள். சங்கீதம் 89ல் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் 35 வாசிங்கள். 3, 4 and 35. கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, படிமா என்று சந்ததியை நினைப்பற்றி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றேன். பாருங்க, யாரு தேவன்? யாரு ஆணையிடுகிற தேவன்? தேவன் யாரு? வாசிங்க, அதே 35 வாசிங்கள். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனை போல் எனக்கு முன்பாக நிலைத்திருக்கும். சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். 49 வசனம். ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபையை எங்கே? பாருங்க, தாவீதை கொண்டு சத்திய பண்ணின, அதன் ஆணையிட்டது. கன்னட பைபிள் இங்கிலீஷ்ல you promised to your son, நான் தாவீதை தெரிந்து கொண்டு ஆணையிட்டு உன்னை பலப்படுத்துவே, உன் சந்ததி பலப்படுத்துவே, நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்படின்றால் ஆணையிட்ட தேவன் பெரிய தேவன். இந்த ஆணையிட்ட தேவன் யாரு? வாசிங்கள், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6-7 வசனம். வெளிப்படுத்தல் புஸ்தகம், அந்த ஆணையிட்டவர் யார்? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6-7 வசனம். காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் நம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவர் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் 5ஆம் வசனமா? 7 ஓகே, 7ஆம் வசனம். ஓகே. வானத்தையும் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சற்றித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். ஆணையிட்டவர் யாரு? இல்லம்மா, யாரு? அழகா சொல்லுது. என்னது? சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுது? வானத்தை, பூமியை, சமுதிரத்தை எல்லாத்தையும் உருவாக்கி சதா கால ஜீவிக்கிற தேவன் ஆணையிடுகிறார். சதா கால. இவரு தாவீது உயிரோடு இருந்தாரா? இல்ல. பைபிள் மரித்து பிதாக்களோட என்ன பண்ணாரு? நித்திரை பண்ணினார். அந்த மரித்து பிதாக்களோடு அடக்க பண்ணின, நித்திரை பண்ணின அந்த மனுஷனே ஆணையிட்டதை நிறைவேற்ற முடியுமாகில் நம் தேவன் சதாகால ஜீவிக்கிறவர். அதனால் சொன்னார், மரித்தேன் உயிரோடு இருக்கிற. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, உலகத்துக்கிற மக்களை போல ஆணையிட்டு பல அரசியல்வாதிகள் அது மார்த்தீன் இது மார்த்தீன் இது மார்த்தீன் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? நான் சொன்னது புரியுதா? ஒண்ணுமே. ஆனா நம் தேவன் ஆணையிடுகிற தேவன் எப்படிப்பட்டவரா?
வானத்தி பூமி சமுதிரத்திலே சமத்திர சிருஷ்டித்த சதாகால உயிருள்ள தேவன். பிரியமானவர்களே, எனக்கு அருமையான தேவசனங்களே, கர்த்தரும் வாழ்க்கையில குடும்பத்துக்கு தாவீது சொன்னாரே, தாவீதுக்கு நான் ஆணையிட்டிருக்கிறேன், சொல்லிருக்கிறேன், சத்தியம் பண்ணிருக்கிறேன், உண்மையாய் சொல்லிருக்கிறேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், அவனுக்கு நிறைவேற்றும் பிள்ளைக்கு நிறைவேற்றின அந்த தேவன் இன்று உயிரோடு இருக்கிற தேவன். பிரியமானவர்களே, அந்த தேவன் யார் என்றால் வானத்தை பூமி உண்டாக்குற சகலத்தை சிருஷ்டித்த சதாகாலம் உள்ள தேவன் ஆணையிட்டு சொல்லுகிறது. வாசிங்கள் தானியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அவர் யார் என்று நாம் தெரிஞ்சுக்கணும். ஆணையிடுகிறவர் யார் என்றது தானியேல் 12:7. அப்பொழுது சந்தவஸ்திரம் தரிக்கிறவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் இருக்கிறவருமாகிய புருஷன் நம்முடைய வலது கரத்தை தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்று பரிசுத்த ஜனங்களை வல்லமையை சிதறடித்த முடிவு பெறும்போது இவைகள் எல்லாம் நிறைவேற்றி தீருமன்றும் என்றென்றுக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட்டு பாருங்க. என்னதா ஆணையிட்டவர் யாரு? வெளிப்படுத்தல் என்ன படிச்சோம்? சதாகால உயிரோடவர். இவர் யாரு பாருங்க, எவ்வளவு அற்புதமான தேவன். அது வந்து என்ன சொல்றாரு, அந்த ஆணையிட்ட காரியம் நடக்கணும் என்ன பண்ணமா? ஆணையிட்ட காரியம் நடக்கணும் என்ன பண்ணமா? ಒಂದು ಕಾಲ ಎರಡು ಕಾಲ அர்த்தம் என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த வான்களிலே கர்த்தருடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, தேவனுக்கு சொன்னதை வாக்கு கொடுத்ததை ஆணையிட்டது ஒரு காலத்து நடக்கலாம், அரைக்காலத்து நடக்கலாம், ஒரு காலத்து நடக்கலாம். என்ன பண்ணலாம்? ஒரு விசுவாசி வந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாரா, ஆண்டவரே எனக்கு கோடிக்கணக்கான பணம் கொடுனாரா. என்ன சொன்னாரா? கோடிக்கணக்கான பணம் கொடுத்தா ஊழித்து கொடுக்குறேன், உனக்கு கொடுக்குறேன்னாரா. கோடிக்கணக்கான பணம் கொடுத்தனா என்ன பண்ணல? செய்யலையா? என்ன பண்ணலையா? தேவனுக்கு கொடுக்கலையா? என்ன பண்ணல? தேவனுக்கு கொடுக்கலையா? இன்னொரு ஊழியக்கார், ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட வந்து இதே மாதிரி கேட்டாரா. கேட்டதுக்கு என்ன சொல்லி கேட்டாரா? சும்மா கேட்கலையா, ஆண்டவர் கொடுங்க கேட்கலையா, உனக்கு 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரி 1000 கோடி ஒரு ரூபாய் மாதிரி கொடுனாரா. என்னடா என்ன சொன்னாரா? 1000 வருஷம் 1000 கோடி ஒரு மாதிரி கொடுக்க கூடாதான். சரி 1 மினிட் வெயிட் பண்ணனாரா. என்ன சொன்னாரா அப்படின்னு அர்த்தம்? அதுதான் 1 மினிட் ஆண்டு 1000 ஒரு நாள் 1000 வருஷம் என்னது 1 மினிட் என்ன பண்ணு வெயிட் பண்ணனாரா. புரியுதா நான் சொன்ன வார்த்தை? அப்படி என்றால் பிரியமானோட, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்னதை, தேவன் வாக்களித்ததை, தேவன் ஆணையிட்டது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நடக்காம இருக்கலாம். என்ன பண்ணலாம்? நடக்காம இருக்கிறது காரணம் என்ன? இல்ல ராஜா வந்து ஆணையிட்டதை ஞாபகப்படுத்தல அவருக்கு. ஏன் இப்போ இந்த பிரசங்கம் பண்ணிக்கிறேன்? இல்ல என்னத்துக்கு பண்ணிக்கிறேன்? இல்ல ஜனவரியில தேவன் ஞாபகப்படுத்திட்டுனா காலமோ அரைக்காலமோ ஒரு காலத்துல முடிஞ்சிடும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அதுதான் இப்ப ஞாபகப்படுத்திக்கிறேன். என்ன ஞாபகப்படுத்திக்கிறோம்? 3 மாசத்துல நடக்கலாம், 6 மாசத்துல, ஒரு வருஷத்துக்கு கர்த்தர் நம்ம அற்புதம் நடக்கலாம். நடக்கிறவர் யார் என்று புரிஞ்சுக்கணும். நடக்கிறவர் யாரு? சதாகாலம். அந்த ஆணையிட்டவர் சதாகால ஜீவிக்கிறவர். இங்க என்னது என்றென்னுமா, அதனால் ஜீவிக்கிறார் இயேசு, என்றென்னுமா ஜீவிக்கிறார். அந்த சதா காலம் உள்ள தேவனை முழுமையை பற்றி கொள்ளும் போது, முழுமையை அண்டு கொள்ளும் போது, பற்றி கொண்டு தேவனிடத்தில் போராடும் போது பிரியமானவர்களே, தன் ஆணையிட்டதை தேவன் நிச்சயமா நிறைவேற்றுவார். சங்கீதம் 132 வாங்க. சங்கீதம் 132 வசனத்துக்கு வாங்க. சங்கீதத்துக்கு 132 11 வசனம். 132:11 வாசிங்க. ஒரு சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். ஆணை எப்படி இருக்கிறார் ஆண்டவர்?
உண்மையை ஆணையிட்டார், அவர் என்ன செய்ய மாட்டாரு. அப்போ ஒரு தேவன் ஆணையிட்ட, உண்மையை ஆணையிட்ட தவறல. தாவீது தவற முடியுமா? தாவீது என்ன செய்யறது இல்ல. இங்க கொஞ்சம் கவனிங்க, இங்க கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுங்க, கொஞ்சம் கவனிங்க, இல்லை கொஞ்சம் பாருங்க. தாவீது எனக்கு ஆணையிட்டது கர்த்தரே செய்ய மாட்டாரா? ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம் உங்க வாழ்க்கையில் ஆணையிட்ட காரியம் லேட்டா இருக்கலாம். எவ்வளவு எடுத்துக்கலாம் லேட்டு? கால் கண்டே, அர்த்த கண்டே, 1 கண்டே எடுத்துக்கலாம். அங்கே எவ்வளோ வருஷம் சொல்றாரு, எவ்வளோ வருஷம், கமான் 2600 வருஷம், எவ்வளோ திவசம்னு சொல்றாருங்க. ஞாபகம் இல்லை எனக்கு, கவனிங்க. ஏன்னா இது தும்பிட்டு வந்துக்கிற மத்தியானம் எம்டிஹெச்க்கு பிடிஹெச் சாயந்தரம் மீட்டிங் இருக்கு, எல்லா பிரசங்கத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவச்சனங்களே, என்ன வாசிக்கிறேன் என்றால், இந்த நாளில் தேவன் தாவீதுக்கு, தன் குமாரருக்கு, தன் பிள்ளைக்கு ஆணையிட்டதை என்ன செய்ய மாட்டாரா? தவற மாட்டார். அது என்ன பண்ணிருக்கலாம்? ஒருவேளை கால் டைம் எடுத்திருக்கலாம், அரை டைம் எடுத்திருக்கலாம், ஒரு டைம் எடுத்திருக்கலாம். அப்படின்னா ஒருவேளை கடந்த வருஷமோ, கடந்த வாரமோ, கடந்த மாசங்கள் எடுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணனா, ராஜாக்கு முன்னாடி வந்து அவள் சொல்லுகிறா, அப்பா நீ எனக்கு சொல்லி ஆணையிட்டிரு. பெத்சபா கேட்ட வார்த்தை என்னது? நீ சொல்லி என்ன பண்ணிர? ஆணையிட்டிரு என்றார். என்ன நீ சொல்லி? எப்ப பிரியமானவர்களே, தேவன் சொன்ன வார்த்தைகளே தேவனுக்கு ஞாபகப்படுத்துகிறோமோ. உண்மையிலே அவள் கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லார தெரியாது எங்களுக்கு, வார்த்தைகள் இருக்கு, எப்ப சொன்னாரு தெரியாது. ஆனாலும் அவர் என்ன பண்றாருன்னா ஞாபகப்படுத்துகிறார். என்னன்றா, எனக்கு பிறகு எனக்கு குமாரனுக்கு நீ என்ன பண்ண, சிங்காசனத்துல கொண்டு வருவேன்னு சொன்னீரே, அந்த ஆணையை ஞாபகப்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவஜனங்களே, உங்க வாழ்க்கையில தேவன் எதெல்லாம் சொல்லியிருக்கிறார் அது நடக்க போகுது, எதெல்லாம் வாக்கு கொடுத்துக்கிறார் அது நிறைவேற போகுது, எதெல்லாம் ஆணையிட்டாரோ அவர் பொய் சொல்லாம கர்த்தர் நிறைவேற்ற போறார். அது என்ன பண்ண, பைபிள் சொல்லுது, சணல் நூலுள்ள ஒரு தேவதூதன் வந்து என் பக்கத்து நின்று, நீ பயப்படாதப்பா, தேவன் பரிசுத்தவாளுக்கு சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்கள் சீக்கிரமா நடக்க போகுது. ஒருவேளை கால் ஆகலாம், ஒருவேளை அரைக்கால் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம், ஆனால் என்றென்னும் ஜீவிக்கிற தேவன் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிற அது நிச்சயமா என்ன பண்ண போகுது? நிறைவேற்றும் போது. ஆணையிட்டவர் என்ன செய்ய மாட்டார்? தவற மாட்டார். ஆணையிட்டவர் நிறைவேற்றுவார், ஆணையிட்டவர் செய்வார். ஏன்னா என்றென்னுமா ஜீவிக்கிறவர். அது ஒரு எக்ஸாம்பிள் வாசிக்கலாம். யோசுவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோசுவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அப்புறமா யோசுவா 9ஆம் அதிகாரம் அப்புறம் எழுதி வச்சுங்க, இப்ப நேரம் இல்லை. யோசுவா 2:17-20 வசனம், 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்து 20வது வசனத்தை 17 அப்புறமா 20 வசனம். செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையுடன் இருந்தது போல உம்மோடு இருப்பராக. 20 வசனம். அதான் அப்போது அந்த மனுஷர் அவரை நோக்கி, ஃபர்ஸ்ட் 17 படிமா, ஃபர்ஸ்ட் 17 படி. ஓகே, 2:17 படி. அப்போது அந்த மனுஷர் அவரை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கி விட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனை, உன் தாயையும், உன் சகோதரர்களையும், உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் எத்தனை வசனமா? எப்படி எத்தனை வசனம் அது? சாதாரண மகளுக்கு ஒரு ஆணை கொடுக்கிறார். என்ன பண்ணாரு? கொடுக்கிறார். 20 வசனம் வாசிங்க. அதான் இப்ப படிச்சதா? காரியத்தை வெளிப்படுத்தினேயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்போம் என்றார். புரியுதா உங்களுக்கு? ஆணை இட்டீங்கோ, அதை நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா விடுதலை ஆகும். என்னது புரியுதா? நான் சொன்ன வார்த்தை புரியுதா உங்களுக்கு? எனக்கு அருமையான தேவசனங்களே, தேவன் சாதாரண தாவீது போல சாதாரண நம் தேவன் சாதாரணவல்ல. தாவீதே தேவன் என்ன பண்ணி சொல்லியிருக்கிறாரா? தாவீதே தேவன் என்னன்னு கூப்பிட்டாருன்னு மத்தேயு சுவிசேஷம். இல்ல, தேவன் தாவீது இல்ல, தாவீது தேவன் என்ன கூப்பிட்டுக்கிறார். உடையனே கர்த்தரேன்னு கூப்பிட்டுக்கிறார். வயசப்பா சொல்றாரு, தாவீது இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்லிக்கிறாரு? ஏன் இந்த வார்த்தை சொன்னாரு? ஏன் ஏசப்பா இந்த வார்த்தை சொன்னார்? இவங்க எல்லாம் பரிசை சரிசல் தாவீதின் வம்சம், தாவீதின் குமாரன் சொல்லியிருந்தான். அவங்களுக்கு புரிய வைக்கதா கர்த்தர் தாவீது கர்த்தரே என்ன பண்ணிக்கிறாரு? தாவீது தேவனை கர்த்தர்ன்னு சொல்லிக்கிறாரு. தாவீது தேவரன்னு கர்த்தர் கருதிதான் அல்லவா அப்படின்றா
தாவீதுக்கு வாக்களித்தவர், தாவீதுக்கு ஆணையிட்டவர், தாவீதுக்கு சொன்னவர் நிறைவேற்றினார். அதே போல் தாவீதோ அவன் வாழ்க்கையில யாருக்கெல்லாம் ஆணையிட்டார் அது நிறைவேற்றினார். அப்படி நிறைவேற்றும் போது பிரியமானவர்களே, நம் தேவன் யார் என்பது புரிஞ்சுக்கணும். யார் என்றால் ஆணையிட்டவர், என்றென்னுமாய் சதாகால உயிரோடு இருக்கிறவர், என்றென்னுமாய் உயர் இருக்கிறவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். ஒரு சாதாரண லேடி சொல்றாங்க, அது நிறைவேற்றுவாங்க. ஏமா அந்த வீட்டிலே சிவப்பு நூல் தொங்கிச்சுன்னா உன்னை காப்பாற்ற, உன்னை உன் குடும்பத்தை காப்பாற்ற ஆணையிடுறாங்க, ஆணை வாங்கிக்கிறான். அதே போல காப்பாற்றி எருசலேமில் மாளிகையில் கத்தர், எரிகோ மாளிகையில தப்பு வேலை பண்ண போல எருசலேம் மாளிகையில கத்தர் வைக்கும்படி கத்தர் பண்றார். இது ஒரு பக்கம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஆணை எப்படி நம்ம வாழ்க்கையில் உறுதிப்படுத்துது? எசேக்கியேல் புத்தகம் ஆணை எப்படி உறுதிப்படுது? 16ஆம் அதிகாரம் 8 வசனம். யோசுவா 16:8. எசேக்கியேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 8 வசனம். எசேக்கியேல். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் வரும் காலமாயிருந்து உன் காலம் அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படியா அர்த்தம்? அது கன்னட பைபிள் படிங்க கொஞ்சம் அந்த வார்த்தையை. ಆಗ ನಾನು ನಿನ್ನ ಹೊದಿಕೆಯನ್ನು ನೆರಿಗೆಯನ್ನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿ ನಿನ್ನ ಮಾನವನ್ನು ಕಾಪಾಡಿದೆನು. ಇದಲ್ಲದೆ ನಾನು ನಿನಗೆ ಮಾತು ಕೊಟ್ಟು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದರಿಂದ ನೀನು ನನ್ನವಳಾಗಿ. எப்படியா? இல்ல உனக்கு வார்த்தை உண்டோடு பேசுனே, பேசு ஆணையிட்டேன், அதனால நீங்க என்ன ஆயிட்டீங்க? என்னுடைய மாறிட்டு. அப்படின்னா பாருங்க, அந்த வார்த்தையை கொடுத்தாங்களே நிறைய இடத்துல இப்போ சமாதானமா போ. எப்படி யோசுவா உன்னை யார் சாவடிக்குதுன்னு சொன்னாங்களோ ராகாபுக்கு, அதே போல இந்த இடத்துல கத்த சொல்றாரு. அது வேறு வேற அர்த்தங்கள், அது வேறு வேறு அர்த்தம். பாவத்தில் வாழ்ந்தோம், தேவன் இல்லாமல் வாழ்ந்தோம், கிருபை அபிஷேக வரங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் இருந்தோம், அந்த பருவ காலம், எனது பருவ காலம் வாலிப நாட்கள் இருந்தோம். அப்படி நான் போனேன், அந்த லைன்ல போனேன். என்னாச்சு? நிர்வாணமா இருந்தேன், வஸ்திரமெல்லாம் மூடிட்டு நான் ஆணையிட்டு கொடுத்தேன். கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு? எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. சும்மா ஒரு ஆணை, அந்த ப்ராமிஸ் சொன்னானே, we are belong to the God children. பைபிள் சொல்லுது ரோமபுர புத்தகத்திலோ இன்னொரு இடத்துல, நீவு ನನ್ನ ಜನರ ಅಲ್ಲ, என்னல்ல என் ஜனங்கள் அல்லாமல் இருந்தோ என்ன பண்ண, உங்களை என் ஜனம் என்று அழைத்து நீங்கள் எங்கள் பிள்ளைகள் அல்ல, என்னல்ல என்ன சொன்ன, நீங்க என் ஜனம் அல்ல, என்னல்ல. இப்ப நீ என்ன எடுத்தனது? இல்ல என்ன எடுத்த யாரு? நான் இல்ல காய் கட்லாஸ் கரம் மசாலா. ஆனா கத்தர் என்ன பண்றாரா? தேவன் அந்த வஸ்திரத்தை மூடி, அப்படின்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை, சமாதான வஸ்திரத்தை, பெண் வஸ்திரத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து நீ என்னுடையவள் என்று ஆணையிட்டார். என்ன பண்ணாரா? ஆண்டோடைய ஆணை எப்படி சொல்லுங்களா? நான் ₹1 ಕೊಡ್ತೀನಿ, ₹2 ಕೊಡ್ತೀನಿ, ₹3 ಕೊಡ್ತೀನಿ அல்ல, என்னால என்னால. கீழே எங்க வீட்டு பக்கத்துல பசங்க, சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எதனா சொன்னா அவங்க என்ன எனக்கு காமி தெரியுமா? ₹1 ಕೊಟ್ಟವ್ರು ನಮ್ಮ ಮಮ್ಮಿಯನ್ನು ನೋಡಿ, ನನ್ನ ಹತ್ರ ₹1 ಐತೆ, ಕೊಡೆ ಪ್ಲೀಸ್ ಕೊಡೆ, ಹೊಟ್ಟೆ ಸಿತ್ತಾಯ್ತೇನೆ, சும்மாவே சொல்லுவேன். என்னது கொடலான்னு ₹1 இப்படி காமிக்கணும். என்ன சொல்லுங்க, நான் வேணும் ಹೊಟ್ಟೆ ஏன்னா தின்கொமார நிபுருவாக இண்டிகை வைக்கிறதுலாம் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் கேட்குறேன், என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டுக்கிறீங்க? நான் சொன்னி எங்கள் லோக்கமே வேற, இந்த பாப்பிகளை லோக்கத்தில் என்ன பண்ண வேண்டாம், ஜீவிக்க வேண்டாம் எங்கே இருக்கிறேன் நான். அந்த ஒரு ஹாப்பியாக இருக்கிறேன். எனக்கு சொல்ல வேண்ட பிரியமானவர்கள, சில நேரத்தில் சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருவது போல, தேவன் அந்த பருவ காலத்தில் கடந்து போகும்போது கர்த்தர் வஸ்திரத்தை உடுத்தி, அப்படின்றால் நீதியின் வஸ்திரம், சமாதான வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், இப்படி அநேக வஸ்திரத்தை, ஆசாரியின் வஸ்திரத்தை உடுத்தி தேவன் அவருக்குரிய மகனாக மாற்றிட்டார். எந்த இடத்துல எங்களை அழைக்கலையோ, எந்த இடத்துல கூப்பிடலையோ, அந்த இடத்துல தேவனும் தம்முடைய பிள்ளையாய் மாற்றார். பிரியமானவர்களே, நான் சொன்னேனே, நம்முடைய பேக்ரவுண்ட், நம்முடைய குல கோத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் என்னென்னவோ இருந்தோம். என்னது என்னவா இருந்தோம்?
ಏನೆಲ್ಲವೋ ಪುರಜಾತಿಗಳಾಗಿದ್ದು ಕರ್ತರ್ ಬೈಬಲ್ ಎಲ್ಲಿ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ನನ್ನ ಜನರಲ್ಲ, ಯಾವ ನೀ ನನ್ನ ಮಕ್ಕಳಂದರಲ್ಲೋ ಅಲ್ಲಿ ದೇವರು ನೀವು ನನ್ನ ಜನರು, ನೀವು ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಮಕ್ಕಳು சொன்ன. என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன பிள்ளைகளா? எந்த இடத்துல நம்ம இல்லை என்று சொல்றோமோ, எந்த இடத்துல வெறுக்கப்படுகிறோமோ, அங்க ஜீவன தேவனுடைய பிள்ளைகளாக மகளாக கர்த்தர் நம்மளை முன்குறித்து தேவன் ஒவ்வொரு நாட்கள் நடத்துகிறார். அதனால்தான் ನಿನ್ನ ಬಳಿ ಆದಿ ಹೋದೆ, ನಿನ್ನ ನೋಡಿ ನನ್ನ ಮಗಳಂತ ತಗೊಂಡು ನಿನಗೆ ಬಂದು ನಾನು ಆಣೆ ಇಟ್ಟು ಕೊಡ್ತೇನೆ, ನಿನ್ನ ಎಂದಿಗೂ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ ಅಂತ ஆண்டவர் சொல்றார். உன்னை என்று கைவிட ஆணை இட்டு சொல்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் பார்த்த உடனே என்னென்னவா இருந்தது, ஆனா எதுவுமே நான் கேர் பண்ணல. ஆணையிட்டு நான் சொல்லுது என்றால் நீ என்னுடையவன். கர்த்தர் சொன்னார், என் தாசனாகிய யாக்கோப் என்னுடையவன். என்னது? என் தாசனை யாக்கோப் என்னுடையவர்கள், இவர்கள் என்னுடையவர்கள். என்னது? இவர்கள் என்னுடைய, நான் இவர்களை துதி சொல்லும்படி ஏற்படுத்தினேன் என்றார். பிரியமானவர்கள, இன்னைக்கு எனக்கு அருமையான தேவசனங்களே, நம்மளை தேவன் வந்து எப்படி பார்க்கிறார் என்றால் ஆணையிட்டு என்னுடையவராய் மாற்றுகிறார். ஏசாயா புத்தகம் 14:24. ஏசாயா 14:24. 14:24. ஐசாயா 14:24. பாருங்க, எனக்கு அருமையான தேவசனங்களே, பெத்சபா கிட்ட எப்ப சொன்னான்னு தெரியாது. என்னது? என்னன்ட்டு உன் குமாரன் என்ன பண்ணுவான்? உண்மையிலே சாலமோன் வந்து பாத்திரவான். ஒரு பக்கம் மூத்த மகன் அல்ல, ஒரு பக்கம் யாரு இல்ல, இன்னொரு பக்கம் யூத குலத்தின் வந்த மனைவி அல்ல. என்ன? அதே போல நம்மளை தேவன் உயர்த்துவதற்கோ ஆசுவதற்கோ மேன்மைப்படுத்துவோ அநேக நன்மையான முடிசுவதற்கு பாத்திரவான் அல்ல. எப்படி பாத்திரவானாய் மாற்றுகிறோம் என்றால், எக்ஸாம்பிள் மீகா அவங்களோட வைஃப். மீகா என்னது? மீகா என்ன பண்ணா? அசட்டை பண்ணுகிறா. என்ன ராஜா இப்படி பண்றான், அந்த ஆசீர்வாதமும் போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? யார் மேல ஆசீர்வாதம் இருந்துச்சு? பெத்சபா. ஏன் வந்துச்சு தேவோட ஆசீர்வாதம்? ஆணையிட்டு ஏன் கூட ஆணை விட்டு கொடுத்து ஞாபகம் பண்ணி ஏன் நிறைவேற்றினாரு? ஏன் நிறைவேற்றினாரு? ராஜாக்கு முன்னாடி நின்று ராஜா சொன்ன வார்த்தை ராஜாக்கே ஞாபகப்படுத்தினான். என்ன சொல்லுங்க? why that was a beauty, why she received the blessings? ராஜாக்கு முன்னாடி வந்து, ராஜ அரமனைக்குள்ள வந்து ராஜாக்கு முன்ன நின்று என்ன பண்ணான்? எப்படி கேட்டாளா? குனிந்து பணிந்து. எனக்கு குனிந்து கேட்டுக்கிறோமா? ದೇವರ ಕೊಟ್ಟರೆ ಕೊಡು, ಬಿಟ್ಟರೆ ಬಿಡಿ. ಇಲ್ಲ ನಾವು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಲ್ಲ. ನಾನು என்ன பண்ணுவோம்? ಪ್ರೇಯರ್ ಎಲ್ಲ ಮಾಡಲ್ಲ, ಫಾಸ್ಟಿಂಗ್ ಎಲ್ಲ ಮಾಡೋ. ಏನು ಎಷ್ಟು ದಿವಸ ಇದ್ದು ಬೆಳಗ್ಗೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಎಷ್ಟು ದಿವಸ ಪ್ರೇಯರ್ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದೀವಿ, ಮಾಡಲ್ಲ. ನಾನು அப்படி இல்லை. வந்து ராஜாக்கு முன்னாடி வரலாம். வந்து, அப்பா ராஜா, நீ சொன்னியப்பா என் பிள்ளை வந்து மேன்மையா உயர்த்துறேன்னு சொன்னியப்பா, ஆணையிட்டு கொடுத்தியப்ப நடக்கக்கூடாதா? யாரோ ஒருத்தர் ஆசீர்வாதம் அனுபவிக்கிறாங்களே, யாரோ ஒருத்தர் உயர்த்தப்படுகிறாங்களே, யாரோ ஒருத்தர் நல்லதா இருக்கிறாங்களே சொல்லி அந்த அங்கலாய்ப்பு சொல்றாங்க. பிரியமானவர்களே, அப்படின்னா என் பிள்ளை உயர்த்தப்படணும், என் மக உயர்த்தப்படணும், என் குடும்பம் உயர்த்தப்படணும், என் குடும்பத்தில் இருக்கிற மக்கள் உயர்த்தப்படணும், எங்க சமுதாயம், கிறிஸ்துவ சமுதாயம், ஏசப்ப பிள்ளைகள், தேவட சபை, தேவட ஊழியங்கள் உயர்த்தப்படணும்னு சொல்லி எப்ப மனவாட்டியாக சபையே ஸ்திரீயா இருக்கிற இயேசுவோட பிள்ளைகளே, சியோன் குமார்த்திகளே, தேவ சமூகத்தின் கதைகளோ, அப்பொழுது தேவன் தாவீது தன் ஆணையிட்டதை ஞாபகப்படுகிறார். ஐயோ நான் சொன்னனே, உடனே என்ன சொல்றான் பிரியமானவர்களே, அந்த சாதோக்கை வர சொல்லு. என்ன பண்ணு? சாதோக்கை வர, எபித்தாயிர பிள்ளை வர சொல்லு. வர சொல்லி இவனை பண்ணா அன்னைக்கே டிக்ளேர் பண்ணு. என்னைக்கு டிக்ளேர் பண்ணு? என்னைக்கு டிக்ளேர் பண்ணா? என்னைக்கு ராஜா முடி வந்து பணிந்து கேட்டாலோ அன்னைக்கே தாவீது தான் செய்த ஆணையை ஞாபகம் பண்றார். பைபிள் சொல்லுது. என்ன படிச்சு இப்ப வசனம்? ஏசாயா 14 எப்படி? ஃபர்ஸ்ட் என்னது? நினைத்திருக்கிறபடியே நடக்கும். அதன்னு நினைச்சிருக்கிறது, நிர்ணயிச்சுக்கிறது என்னது? நினைச்சிருக்கிறபடியே நிர்ணயித்தபடியே நடக்கும், நிலை நிற்கும். என்னதான் சேனைகளுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொல்லிக்கிறார். என்ன பண்ணிக்கிறாரா? என்ன பண்ணிட்டுக்கிறார் ஆண்டவர்? என்ன பண்ணிட்டுக்கிறார் ஆண்டவர்? இல்ல நினைச்சிட்டுக்கிறாரா? அப்புறமா நிர்ணயம் பண்ணிருக்கிறார். என்ன பண்ணிட்டுக்கிறாரா?
நினைச்சபடியே டிசைட் பண்ணபடியே கர்த்தர் அற்புதம் செய்ய போறார் பிரியமானவர்களே. இது எப்படி சொல்றாரு? அதை நினைச்சபடி நிர்ணயித்தபடி என்ன சொல்றாரா? ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் சொன்னேன் 7 பேரு என்னது வாக்தானம் ஆனது பேரு, ஆணையிடது பேரு என்னது? பத்தியனமா ಇದಕ್ಕೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಬತ್ತೇನ ಬರ್ತೀನಿ ಏನದು ಖಂಡಿತ ಬರ್ತೀನಿ ವಾಗ್ದಾನ, ಸತ್ಯವಾಗಿ ಬರ್ತೀನಿ ಅನ್ನೋದು ಆಣೆ. புரியுதா? ಯಾವ ಬರ್ತೀರ ಕರೆಕ್ಟ್ 8 ಗಂಟೆ ಎಲ್ಲ ಮನೇಲಿ ಇರ್ತೀನಿ, நான் சொன்ன வார்த்தை புரியுதோ? ஆணை. இந்த ஆணையிட்டவர் நினைச்சிருக்கிறாரா? ஆணையிட்டவர் நிர்ணயம் பண்ணிக்கிறாரா? கண்டிப்பா நிறைவேற்றக்கதாக அவர் பேரில ஆணையிட்டு இருக்கிறார். என்ன பண்ணிக்கிறாரு? அவர் பேரில ஆணையிட்டு இருக்கிறார். படிங்க இன்னொரு வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 43-44 வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 43-44 வசனம். 21ஆம் அதிகாரம் 43-44 வசனம். இந்த பிரகாரமாக இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதரித்துக் கொண்டு அவர்களில் குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இடைப்பாறு பண்ணினார். பாருங்க, பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அப்படின்னா என்னென்ன ஆணையிட்டு இருக்கிறாரோ எல்லாம் எதனா ஆணையிட்டது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ. பெத்சபா தர என்ன பண்ணிக்கிறோம்? என்ன ஆணை கொடுத்து மறக்கல, தெரியவே தெரியல, என்ன பண்ணல? பைபிள் சொல்லுது தேவன் தம்மை நேசுவருக்கு ஆயத்தப்பட்டதை என்ன பண்ணலையா? கண்கள் காணல, கேட்கல, தோன்றவே இல்லையா, யுத்தத்தில் என்ன பண்ணலையா? அப்ப நிச்சயமாக கர்த்தர் அநேக விஷயத்தை ஆணையிட்டுக்கிறார். பிதாக்களுக்கு ஆணையிட்டு எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றினாரா? என்ன பண்ணாரா? ಎಲ್ಲ ಬೇಡ ನಮಗೆ, ಈ ವರ್ಷದ ಮಾತ್ರ ಕೊಡ್ಲಿ ನಮಗೆ. ಏನು ಕೊಡ್ಲಿ ನಮಗೆ? என்ன பண்ணார் ஆண்டவர்? என்ன பண்ணாரா? ತನ್ನ ಪಿತೃಗಳಿಗೆ ಏನೆಲ್ಲ ಆಣೆ ಇಟ್ಟು ಹೇಳಿದ್ರು ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ದೇವ್ರಿಗೆ ಕೊಟ್ರಂತೆ. ನಮ್ಗೆ ಬೇಕಾದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು, ನಾವು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, ನಮ್ಮ ಮನೆ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, ಯಾವ ತೊಂದರೆ. ಬೈಬಲ್ சொல்லுது ஆணை இட்டு கொடுத்ததல்மே முழு இளைப்பாறுதல் கொடுத்தாரா, விஸ்ராந்தியை கொட்டರಂತೆ, ನೆಮ್ಮದಿ தேவன் கொடுத்தாரா. என்ன கொடுத்தாரா? வசன வாசிங்க. ஏசாயா 65ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். இது நடக்குமா? ஏசாயா 65ஆம் அதிகாரம் 16 வசனம். 65:16 65:16. ஏசாயா புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 16 வசனம் 16. அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள்ளே தன்னை ஆசீர்வதிப்பான். எப்படியா? பூமிக்குள்ளே தன்னை ஆசீர்வதிக்கொள்ள எப்படி இருக்கணும்? சத்திய தேவனுக்குள்ள என்ன பண்றான்? ஆசீர்வதிப்பான். எப்படியா? எப்படி? இப்ப நான் ஆணையிடுறேன். எப்படி விடுறேன்? எப்படி ஆணையிடுறேன் சொல்லுங்களேன். எப்படி ஆணையிட்டு? அதான் எப்படி இயேசு நாமத்தினார் எப்படி ஆணையிடுற? இல்லம்மா, என்றென்று ஜீவிக்கிறவர், சதாகால ஜீவிக்கிறவர், நினைச்சதை நிறைவேற்றதை நடத்துவார் என்று ஆணையிடணும். அதுதான் எப்படி எப்படி ஆணையிடுறது? என்றென்றுமாய் சதாகாலம் ஜீவிக்கிறவர். என்னது வாசனம்? சதாகாலம் இருக்கிற ஒரு வெளிப்படுத்த ஒண்ணுல வெளிப்படுத்தல தானியேல் 12 சதாகாலம் ஜீவிக்கிறது பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறார். தன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ன சொல்லணுமா? சத்திய தேவனுக்குள்ளாக தன்னை ஆசீர்வதிக்கணுமா? ஆசீர்வதிச்ச உடனே என்ன நடக்குது? அடுத்த வசனம் படிங்க. எப்படியா? கன்னட பைபிள் எப்படி தெரியுமா? எப்படி இருக்க போதா? இல்ல, இந்த நாட்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் என்ன போதா? ஏன் மறக்க போதா? ಎಷ್ಟು ಹಿಂಸೆ, ಎಷ್ಟು ಕಷ್ಟ, ಎಷ್ಟು ಅವಮಾನ ಪಟ್ಟಿருக்கிறோம், எவ்வளோ துக்கம் அனுபவிச்சுக்கிறோம், எவ்வளோ கண்ணீர் விட்டுக்கிறோம், அதெல்லாம் கர்த்தர் மறக்க பண்ண போறாரு. ஏன்?
என்னுடைய தேவன் இருக்கிறார், சத்திய தேவன். என் தேவன் இருக்கிறார், என்றுமா ஜீவிக்கிறவர். என் தேவன் இருக்கிறார், சதா காலமுள்ள தேவன். அந்த தேவன் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிற, என் தேவன் என்னோடு இருப்பார், என்னை விடுதலை ஆக்குவார், என்னை ஆசீர்வதிப்பார், என் துக்க நாட்கள்லாம் முடிந்து போக பண்ணுவார். ஆணையிட்ட உடனே ஆணையிட்டது அன்னைக்கே தேவன் நிறைவேற்றினார். ஆணையிட்டது. இந்த அம்மாவோட பிரேயர் என்ன? இந்த அம்மாவோட பிரேயர் என்ன? இல்ல பிரேயர் ரிக்வெஸ்ட் என்ன? சிங்காசனம். உங்க ஆசை என்னது? உங்க ஃபேமிலி உயர்த்தப்படணும். உங்க ஆசை என்னது? பிள்ளைகள் நல்லா இருக்கணும். உங்க ஆசை என்னது? உங்கள் வாழ்க்கை இருக்கிற சகல காரியம் மேன்மையா இருக்கணும். கையின் பிரியாசமோ, வேலையோ, வியாபாரமோ டாப் லெவல்ல வரணும். சபையில் வந்தவங்க 5-6 பேர் ப்ரமோஷன் பண்ணுவீங்க, ப்ரேயர் பண்ணுங்க. 5-6 பேர் ப்ரமோஷன் கிடைச்சிக்குது. என்ன கிடைச்சிக்குது? 5-6 பேர் சபையில் இருக்கிற மக்கள் என்ன கிடைக்கும்? இங்கோ உட்கார்ந்தவங்களுக்கு, எங்கேயோ இருக்கிறவங்களும் எங்கேயோ ஜாப் பண்ணேன். நான் ட்ரெயினை நிறுத்தினேன். உண்மையிலே சிங்கப்பூரில் ட்ரெயின் நிற்க வச்சோம், ப்ரேயர் பண்ணி. என்ன பண்ணோம்? நான் ட்ரெயின் நிற்க வச்சேன்னு யாரும் நம்புறதில்ல. என்ன பண்ணுறதில்ல? உண்மையிலே 36 பேரே நான் சிங்கப்பூர் மலேசியா கூட்டுன்னு போனேன். கூட்டுன்னு போயிட்டு வரும்போது பிரிமாரி ஒரு பாஸ்ட்டு நல்லா சாப்பிட்டு, அந்த இறா மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கும், ஒரு கட்டியில் இருக்கும், ஃப்ரீ, எவ்வளோனா சாப்பிடலாம். சாப்பிட்டு அழகாக சாப்பாடு பேக்கையும் பைபிள் பேக்கையும் பாஸ்போர்ட் விட்டு அழகாக மாப்பிள்ளை மாதிரி ஏறி வந்துட்டார். நம்ம கூட வந்துட்டார். சிங்கப்பூர் அந்த என்ன சொல்கிறாங்களே ட்ரெயின் ஸ்டேஷன், அது இன்டர்நேஷ்னல் ட்ரெயின், மலேசியாவுக்கு வர ட்ரெயின். உட்காந்துட்டு பாஸ்போர்ட் உள்ளே வரலாம், பாஸ்போர்ட் கீழே வந்துட்டார். என்ன சொல்கிறாரு? 35 என்னை விட்டுட்டு என் கூட்டுட்டு வா, என் கூட வந்து என் பாஸ்போர்ட் எடுத்துன்னு வான்றார். என்ன சொல்கிறாரு? 35 பேர் விட்டுட்டு என்ன பண்ணேன்? வந்தால் டிக்கெட் 36 பேர் போயிடுது. ரெண்டாவதாக மறுபடியும் டிக்கெட் பண்ண 36 பேர் டிக்கெட் கிடைக்காது. இன்டர்நேஷ்னல் இது நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணும். நெக்ஸ்ட் டேக்கு 36 பேர் வேணும். ஆண்டவரே என்ன பண்ணுறீங்க தெரியாது. ஜாப் பண்ணும்போது ட்ரெயின் டிரைவருக்கு ஜுரம் வந்துச்சு. உண்மை ரியலாக தேவன் முன்பாக பைபிள் வச்சு சாட்சியை சொல்கிறேன். அந்த பாஸ்ட் வந்து என்னைக்கு நான் கேளுங்க, சாட்சி கேளுங்க. ஜுரம் வந்தது அந்த பாஸ்ட் தெரியாது, இப்போ 35 பேர் தெரியும். அப்புறமா எதேதோ பண்ணி பாஸ்போர்ட் வந்து ஜுரம் வந்தால் ஃபாரின் பிரகாரம் ஜுரம் வந்தால் தண்ணி அடித்தா ஃப்ளைட் ஓட்டக்கூடாது, ட்ரெயின் ஓட்டக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஓட்டக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் உயிர் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு ஆல்டர்னேட்டாக பதில் கொடுக்கறதுக்கு அரவர் எடுத்துச்சு. அந்த அரவரை 3/4 வச்சு அதுக்குள்ளே பாஸ்போர்ட் கைக்கு வந்துச்சு. என்ன ஆயிடுச்சு? பாஸ்போர்ட் கைக்கு வந்துச்சு. புரியுதா நான் சொன்ன வார்த்தை? புரியுதா? இதை தேவன் செய்தார் பிரியமானவள. இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் பிரியமானவள, அந்த அம்மாவோட வேண்டுதல் என்னன்னா, நீ சொன்னிற வார்ತೆ என்னைக்கு சொன்னீங்க தெரியாது, எந்த இடத்துல சொன்னீங்க தெரியாது. ನೀನು ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿರ್ತೀರಾ, ನಿನ್ನ ಮಗನನ್ನು ಟಾಪ್ ಲೆವೆಲ್ ತಗ್ತೀನಿ ಅಂತ சொல்லிட்டு வாக்குதத்தம். உன் பிள்ளைய நான் உயர்த்துவேன்னு சொன்னேன், ಸಿಂಹಾಸ உட்கார வைக்கணும் அந்த வார்த்தை. அது ಇವಾಗ ಆಣೆಯಿಟ್ಟು ಹೇಳಿದೆ ನನಗೆ. ಆಣೆಯಿಟ್ಟು ಏನು ಮಾಡಿದ್ಯಾ? உடனே ராஜா ಹೌದಾ ನಾನು ಹೇಳಿದ್ನ ಮರ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಲ್ಲ, ಇಷ್ಟು ದಿವಸ ಹೇಳಿದಲ್ಲ ಮರ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನ, மறந்துட்டுக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணாரு? உடனே சாதோக்க வர வைக்கிறாரு, எபியாத்தார் வர வைக்கிறார். வர வச்சு என்ன பண்ணிடுங்க? எப்போ? அன்னைக்கு. என்னது அன்னைக்கு? அந்த வசன வாசிங்க 1ஆம் அதிகாரம் 31 படிச்சிட்டாங்க, 33 படிச்சிட்டாங்க, 33 படிச்சிட்டாங்க. இல்ல 33 படிங்க, 33. வாசி. ஒன்னு 33. ஆமா. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீழோக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்க ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய 39 படிச்சு 39 படிச்சிடுங்க. ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலோமனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லோரும் ராஜாவாகிய சாலோமன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். இந்த இடத்துல சாலோமனோட வேலை என்ன சொல்லுங்க? சாலோமன் என்ன பண்ணான்? ராஜா ஆகிறதுக்கு சாலோமன் என்ன பண்ணா? ஏமா அதெல்லாம் அப்புறமா அது சர்ச் கட்டும் தான் 1000 பலி செலுத்தினது. ஒண்ணுமே செய்யல. என்ன பண்ணல? இவனுக்காக பரிந்து பண்ண தாய் அம்மா தான் ஜெபம் பண்ணது. அம்மா என்னது? ஆவிக்குரிய அர்த்தம்
சபை. யார் ஜெபம் பண்ணோம்? வர சந்ததி அது ஆண்டவரை தேடாது, பைபிள் படிக்காது, ஜெபம் பண்ணாது, ஸ்தோத்திரம் பண்ணாது, ஒருமே பண்ணாது. ஜெபிக்க வேண்டியது உன் கடமை. உங்களுக்கு என்னது? ஜெபிக்க வேண்டியது, மன்றாட வேண்டிய கடமை யாருடையது? உங்களுடையது. சபையாக, தாயாக, தேவட பிள்ளையாக, சியோன் குமார்த்தியாக, தேவ ஜனமாக கதரும் போது எந்த காரியத்துக்காக ஜெபித்தமோ அந்த காரியம் நடக்கும் போது எப்படி நடந்துச்சு? உடனே எப்படியா? தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணி டாப் லெவல் உயர்த்தி அதே இடத்துல ராஜாவாகிய சாலமோன் வாழ்க்கைன்னு சொல்லி கூப்பிட்டார். என்னது? ராஜாவாகிய சாலமோன் யாரா? வாழ்க்கை. என்னது? சாலமோன் ஒரு வேலை செய்யல. என்ன பண்ண சாலமோன்? அநேக கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒண்ணுமே செய்யல. நம்மளுக்காக மோன்சிலாசர் போல, என்னது பென்னினை போல, ஜபகோபுரத்தை போல அநேக பேர் என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் என்ன பண்றாரா? நம்மையும் நம் குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை டாப் லெவலில் கர்த்தர் உயர்த்த போறார். என்ன பண்ண போறாரு? அது காரணம் என்ன? ஸ்திரீ ஓடி வந்து ராஜாவுக்கு முன்னாடி நின்று, ರಾಜಾವೇ ನನಗೆ ನನ್ನ ಮಗನಿಗೆ ಆಣೆ ಇಟ್ಟು ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದಿರಲ್ಲ, ಅದು ನಡೆಸಬಾರ್ದಾ, ஞாபக ಮಾಡಲಿಲ್ವಾ, ஞாபகம் வரலையே கேட்கும்போது, அம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. இன்னைக்கே செய்யுங்க சொன்னார். என்ன சொன்னாரு? அது எப்படி செஞ்சாங்க? கோவேரி கடந்து உட்கார வச்சு என்ன பண்ணாங்க? தைல கொம்பின் அபிஷேகம் பண்ணி டாப் லெவல் இருக்கிற பாஸ்டர்களை கூப்பிட்டு என்ன பண்ணி அப்படின்னு நிச்சயமா கர்த்தர் உயர்த்துவார். நம்ம ஒரு காலத்துல சின்னதா இப்போ அப்புறம் படிப்படியை கத்து என்ன பண்ணோம்? தேவன் உயர்த்த ஆரம்பிச்சோம். அந்த உயர்த்துகிற நாள் தான் இந்த நாள். இன்னைக்கு என்ன பண்ணோம்னா, ராஜாக்கு முன்னாடி வந்த நீங்க என்ன பண்ணோம்? உடச்சிடலாமா? எடுத்து வாங்கிக்கோங்க. என்ன பண்றா? தேவ சமூகத்துக்கு ஓடி வந்து என்ன பண்ணோம்? நம்ம ஆணையிட்ட தேவன் யாரு? சதா கால ஜீவிக்கிறவர், எண்டென்னுமா உயிரிட்டுக்கிறவர். தான் நினைச்சிட்டா, தன்னை சொன்னா ஆணையை நிறைவேற்றுகிற தேவன். அவர் ஆணையை பண்ணுகிற தேவன். அந்த தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து